இப்போ ஒருத்தர் குழந்தை வந்து ஒரு இன்றைக்கெல்லாம் படிக்கிறாங்க, படித்து முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. தொழிலுக்கு என் குழந்தை என்ன தொழிலுக்கு போகும்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் அழகாக ஜாதகத்தை பார்க்குறீங்க. 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகமோ அந்த கிரகம் என்ன கிரகமோ பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துடைய தொழிலுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு மாதிரி தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய படிப்பை உங்களுக்கு பலன் தராது. இப்போ அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ மகர லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன்னா அவர் 12ல் இருக்கிறாரு அப்படின்னா அந்த தொழில் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன தொழிலோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிப்பு எடுத்து படிக்க சொல்லணும். சுக்கிரன்னா சிவில் இன்ஜினியருக்கு எடுத்து படிங்க, மோட்டார் மெக்கானிக்கு படிங்க, வண்டி வாகனத்தை டெவலப் பண்ணுறாங்களா அதனை சார்ந்து அந்த சுக்கிரன் சார்ந்த தொழிலை எடுத்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியுமே தவிர இல்லைன்னா எந்த விதத்துலையும் டெவலப் ஆக முடியாது. ஏன்னா 10ஆம் பாவம்ங்கிறது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய பாவத்திற்கு பாக்கியஸ்தான பாவமாக வரும். அப்போ நீங்கள் நல்லா ஒரு இதில் எல்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக தன் தாய்க்கு கருமத்தை கொடுத்தே தீரும்.